அந்த தசைப்பிடிப்பு வந்து நம்ம உடலுறவு பண்ணும்போது வந்து அது வந்து ரிலீஃப் ஆகும். நார்மல் டைமை விடையும் பீரியட் டைம்ஸ் வந்து ஒரு கேரிங்கான ஒரு மைண்ட் செட் ஆகும். ஸோ நம்மளை கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான ஒரு கோபம் வரும். ஆனால் அந்த உடல் வந்து டோட்டலாகவே வந்து எதிர்பார்க்குறது செக்ஸுங்கிறது மட்டும் இல்லை. மேபி இப்போ இந்த அழகை பார்த்து ரசித்து அவங்க சுயமாக பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணட்டும். அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுல்ல. ரொம்ப யோசித்து தான் தாடி கையில் எடுத்துடாதீங்க. சொல்லுங்கள் என்ன. உடலுறவு பண்ணுறது வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். இது தெரியாதா? கம்போச்சு அடித்தா வலிக்கும், வாயில் கடிச்சு சாப்பிட்டா இனிக்கும். கண்டிப்பாக ஒரு உடலுறவு அப்படிங்கிறது மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும். வெல்கம் டு ரகசிய மந்திரம் சேனலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா சோபியா மேடம் தான். விலாவரியாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க செக்ஸை பற்றின கதை. அதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லா டவுட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட நான் கேட்பேன். அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. யாருக்கு? உங்களுக்கும், அதை கேட்குற எனக்கும். வாங்க இப்போ அவங்கள பார்க்க போகலாம். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தவே தெரியுது மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக சும்மா பியூட்டி அள்ளுது மேடம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நான் பேரழகி தான். ஸோ எனக்கு தெரியும். நீ ரொம்ப ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐஸ் வச்சா கரைஞ்சிடும் இல்லை மேடம்? ஆமாம் ஆமாம். சரிங்க மேம். மேம், ஒரு கமெண்ட்ஸில் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சொல்லுங்கள். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் செக்ஸ் பண்ணலாமா வேணாமா? மாதவிடாய் வரும்போது பண்ணலாம். அதாவது ஹெவியாக வரும்போது பண்ணாமல் நம்ம நார்மல் டேஸ், ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும்போது பண்ணலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மசில்ஸ் கிராம்ப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித புத்துணர்ச்சியை கொடுக்கும். மேடம், மசில்ஸ் கிராம்ப்னா என்ன? வேறு ஒன்றும் இல்லைங்க, தசை பிடிப்புன்னு சொல்லுவோம்ல. பெயின் அதிகமாக ஒரு சைடு வந்து கால் எல்லாம் தசை பிடிச்ச மாதிரி இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களே, மேபி அப்படி கூட இருக்கலாம். அந்த தசைப்பிடிப்பு வந்து நம்ம உடலுறவு பண்ணும்போது வந்து அது வந்து ரிலீஃப் ஆகும். இதை யாருமே வந்து நம்ம அந்த மாதவிடாய் டைம் வந்து பண்ணி பார்க்குறது இல்லை. அது வந்து ஒரு வித கூச்சமாக எடுத்துக்கிறோமே தவிர, பட் அதனால நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. ஸோ பண்ணலாம், அதுக்காக பண்ணலாம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஹெவியாக ப்ளீட் போயிட்டு இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஸோ நார்மல் டேஸ், மேபி இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வெளியே வேலைக்கு போயிருக்காங்க, ஒரு 4 days அவங்க வரல, எனக்கு அன்றைக்கி தான் அது 5வது நாளாக இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்த 2வது நாளே திரும்ப அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்லை, பண்ணலாம். அதை தான் சொன்னேன். அந்த நேரம் பண்ணும்போது அந்த தசைப்பிடிப்புகள்லாம் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ நல்ல விஷயந்தான், பண்ணலாம். இப்போ ஒரு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு மேம். அவர் சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த 1 டேலேருந்து 5 day வரைக்கும் பீரியட்ஸ் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5th டேக்குள்ளே 1 day மட்டும் ரொம்ப பெண்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் அதிகமாக இருக்கும். அதாவது மூடு வந்து தலைக்கு மேலே ஏறி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, பட் பீரியட்ஸ் டைம் வந்து மூடு ஆக தான் செய்யும். ஐ மீன் ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. நார்மல் டைமை விடையும் பீரியட் டைம்ஸ் வந்து ஒரு கேரிங்கான ஒரு மைண்ட் செட் ஆகும். ஸோ நம்மளை கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான ஒரு கோபம் வரும். ஸோ வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ திடீர்னு எதுக்குமே காரணமே இல்லாமல் கோவப்படுறாள், அப்போ எதனால் கோவப்படுறாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அப்போ அப்படி அவங்கள என்னென்னு திங்க் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து பீரியட்ஸு அப்படின்னு. ஸோ அந்த நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்க்கணும். ஸோ கை கால் அமைக்க விடுறது, ஹெட் அமைக்க விடுறது, அன்பாக பேசுகிறது, அந்த இடத்துல ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் அவங்களுக்கும் அந்த நேரம் வந்து மூடு அதிகமாக தான் செய்யும், இருக்க தான் செய்யும். மேம், இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு மேம் கமெண்ட் பாக்ஸில். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி என்கிட்ட சிரித்து பேச மாட்டா, சண்டை போட்டு இருக்கா. அது எனக்கு ஒரு டவுட் உள்ளே இருக்குது. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்கிட்ட வந்து சரியாக அந்யுன்யமாக இருக்க மாட்டா, வேறு யாருனா ஒருத்தங்களாம் பார்க்குறாங்களா, அப்போ நான் சரியாக காமத்துக்கு ஈடு கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாரு. அதாவது அவர் பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுற மாதிரி டவுட்டாக இருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் படுத்தாவே 5 நிமிஷத்தில் எனக்கு லீக் அவுட் ஆகிடுது. ஆனால் என் பொண்டாட்டி, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன கேள்விக்கு பதிலி தான், சிரிச்சே பேச மாட்டேன்றாங்க. அதனால் அந்த பொண்டாட்டி வேறு யாரோ பார்க்குறாங்களா? இருக்கு, அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? இப்போ என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தான் சிரித்து பேசணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு பெண்ணு தான் வந்து பையன்கிட்ட போய் சிரித்து பேசணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இல்லைல்ல. நீங்களும் விட்டு கொடுத்து போகலாமே, நீங்களும் சிரித்து பேசலாமே. இப்போ நானும் பேசினேன், அவளும் பேசலைன்னா தான் அங்கே ஏதாவது நமக்கு யோசிக்கணும். சில இடங்களில் என்ன ஆகுனா, அவங்க பேசிக்க மாட்டாங்க, அவங்க சிரிச்சிக்க மாட்டாங்க, அவங்க எதுவும் கேரிங்காக பார்த்துக்க மாட்டாங்க. பட் பழி மட்டும் பெண்கள் மேலே போடுறது வந்து நிறைய இடத்துல இருக்குது. அவள் சிரிக்க மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா, கோவப்படுறா, மேபி அப்போ அவளுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க.
பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலே அங்கே வந்து யாரையும் பார்க்கணும், யாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆகாது. மேபி அவங்களோட அவங்க வந்து தப்பாக புரிதல் கூட இருந்திருக்கலாம். மேபி அவங்கள நல்லபடியாக சிரித்து பேசி அன்பாக பழக சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க கூட ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. மேம் அடுத்த ஒரு கேள்வி மேம். சொல்லுங்கள். இப்போது ஆண்கள் கண்கள் மட்டும் பெண்களை மட்டும் நோக்கி திரிஞ்சிட்டே இருக்குது. அது கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆன பசங்களும் சரி. அது எதுக்கு நாங்கள் உங்களை பார்க்குறோம்? அப்படி எங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்ககிட்ட? ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோமா? இல்லை இது ஆண்களோட கேள்வி. அப்படி இல்லை, 5 நிமிஷம் சுகம்னு வந்து பொதுவாக சொல்ல முடியாது. நிறைய விதத்தில் நிறைய விதமாக ஒவ்வொரு தேவைகளும் இருக்கும். இப்போ எப்படி சொல்ல, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து அன்பாக பேசிக்க மாட்டாங்க. பேசுகிறதுக்கு ஒரு பேச்சு துணை தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ என்கிட்ட என் ஹஸ்பண்ட் ஒழுங்காக சிரித்து பேசலை அப்படின்னா எனக்கு ஒரு வித வருத்தம் இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட அன்பாக பேசி சிரிக்கும் போது எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் போது ஒரு வித ஃபீல் ஆகும். ஓகே, எனக்கு வந்து இங்கே கிடைக்காத இன்னொரு விஷயம் அங்கே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மீன் செட்டு. சிலவங்க எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு பேசிகிட்டே இருப்பாங்க, கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. நமக்கே தோணும், என்னடா இவங்க அந்த விஷயத்துக்கு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் இவ்வளோ தூரம் கோவப்பட்டு எரிஞ்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது கூட எல்லோரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பார்த்து சாப்பிட்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து அந்த சாப்பாடை வந்து அன்பாக பரிமாறி ஊட்டி விட்டு சாப்பிடும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வேறு விதமாக இருக்கும். இதெல்லாம் தான் அந்த ஏக்கங்கள். இப்போ புரியுதா, நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஏன் பிடிக்குது, ஏன் அவங்கள எதிர்பார்க்குறோம், நம்ம செக்ஸுக்காக மட்டும்தான் எதிர்பார்க்குறோன்னு இல்லை. அது நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறதே தவிர, ஆனால் அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்குது. அதை யாரும் வெளிப்படையாக பேசிக்க மாட்டேங்கிறோம், சொல்லவும் நமக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். இதுக்காக தான் என் மனசு ஏங்குது அப்படிங்கிறத நானும் வெளிப்படையாக சொல்லவும் மாட்டேங்கிறேன், சொல்ல தெரில. சேம் அவங்களும் அதே மாதிரி சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் தெரில. ஆனால் அந்த உடல் வந்து டோட்டலாகவே வந்து எதிர்பார்க்குறது செக்ஸுங்கிறது மட்டும் இல்லை. அதையும் தாண்டி, அந்த காமத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அன்பை எதிர்பார்க்குது, சிரிப்பை எதிர்பார்க்குது, விட்டு கொடுத்து போகிறத எதிர்பார்க்குது, அனுசரித்து போகிறத எதிர்பார்க்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ அவள் அதிகமாக கோபமாக இருக்காளா, நீ ஒரு சாரிம்மா மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அங்கே விட்டு கொடுத்து போகிறது இருக்குது. சேம் அவங்க ஒரு கோவப்படுறாங்களா, நான் அந்த இடத்துல விலகிட்டு நான் பாட்டு போயிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் எதிர்பார்க்கும். ஆனால் ஃபைனல் நம்ம தெரியாமல் பேசுகிற ஒரு விஷயந்தான் செக்ஸ். என்ன நினைக்கிறோன்னா, ஓகே எனக்கு பார்த்தோன்னே பிடிக்குது, அப்போ அது செக்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. இங்கே நிறைய விதமான எதிர்பார்ப்புகளும் ஒரு வித ஏக்கங்களும் இருக்குது. ஸோ அதனால் கூட அந்த கண் வந்து டோட்டலாக வந்து அப்படி எதிர்பார்க்கலாம். சரிங்க மேம், எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விக்கு பதில் பண்ண சொல்லுங்கள். உங்களை பற்றி தான் கேட்க போகிறேன். நவீன் சொல்லுங்கள். இப்போது உங்களை வியூவர்ஸ் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, உங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணும்? அன்புன்னு தோணுமா, இந்த அங்கங்களை வந்து அவங்களுக்கு வர்ணிக்கணும் தோணுமா, காமமாக தோணுதா அப்படின்னு கேட்க. இப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எல்லாரையும் எல்லா விதத்துலையும் ஒரே ஆன்சராக சொல்லி முடிக்க முடியாது. கேள்வி வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் பதில் இங்கே நிறைய இருக்கும். எந்த கேள்விக்குமே நீ சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஆனால் நான் பதில் சொல்கிற விதம் நிறைய இருக்கும். நான் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட போகிறேன், எப்படி சாப்பிட்டேன், இந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு வந்து நிறைய பதில் இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி வேணால் ஒன்றா இருக்கலாம். அதே மாதிரி தான் சேம் பதில் நிறைய இருக்குது. பார்க்குறவங்க அழகை ரசிப்பாங்க, என்னோடய பேச்சை ரசிப்பாங்க, உடையை ரசிப்பாங்க, பாவனையை ரசிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் ரசிப்பாங்க. யாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு விஷயமாவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் என்னை ரசிக்கிறாங்க. இப்போ நான் என்னோட உதடு பிடிச்சிருக்கலாம், என்னோடய கண்ணு பிடிச்சிருக்கலாம், இல்லை பேசுகிற அந்த ஒரு மொழி பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு பதில் சொல்கிற விதம் பிடிச்சிருக்கலாம், என் காஸ்டியூம் பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எப்படி சொல்லலாம், ரசிக்கிறது சொல்லலாம். அந்த மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அவங்க அதை ரசிச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே என்ன பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காதா? கண்டிப்பாக மேடம். இல்லை மேடம், இப்போ நீங்கள் பேசுனீங்களே, இப்போ உங்கள் அங்கங்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அன்பாக பார்க்கலாம், உங்களை ருசித்து உங்கள் அங்கங்களை வர்ணிச்சு அழகாக நீங்கள் இருக்கீங்களே, உங்கள் கூட இருக்க மாதிரி நினச்சி அவங்க கை தனக்கு உதவி ஆகிடுமா? இப்போதைக்கு இருக்கலாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. மேபி இப்போ இந்த அழகை பார்த்து ரசித்து அவங்க சுயமாக பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணட்டும், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுல்ல. அவங்க ஹாப்பி. நம்ம இப்போ வந்து யாரையும் வந்து வழிகட்டாயம் பண்ணி கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இது பிடிச்சிருக்கு, நான் இதை ரசிக்க தான் செய்கிறேன். ஸோ ரசிக்கிறனால அதுக்கு எந்த பெயின் இல்லை, எனக்கு எந்த பெயின் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க செல்ஃபாக பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணட்டும், அதில் நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல.
சூப்பர் இப்போ அவங்களுக்காக நான் பயந்துட்டு ஐயோ அவன் ரசிச்சிருக்கான், அவன் ஏதோ பண்ணிடுவான், இல்லை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசித்துட்டு வாழ்ந்தா லைஃப்பில் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன ரசிக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாமல் எது பண்ணாலும் அது அவங்களோட ஹாப்பி. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மேடம் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்கள். நான் காலேஜ் போயிட்டு வரும்போது யார் யாரும் என்னை இடிப்பாங்க, லேடிஸ் சொல்கிறேன். ஓகே. அவங்களுக்கு அப்படி என்ன இடிக்கிறதுல சுகம் காண்றாங்க? தெரியல, இது 2 சைடு தான் நடக்குது, மேபி இருக்கலாம். ஸோ பெண்கள் இடிக்கிறதும் சரி, இல்லை பசங்க இடிக்கிறதுனா, இப்போ ஒரு சில இடத்துல இந்த பொருள் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அட்லீஸ்ட் தொட்டாது பாத்திர மாட்டேனாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இல்லை அந்த தொடரத்தில் என்ன? அதுதாங்க, தொட்டாது பாத்திர மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இப்போ ஒரு விஷயம், நகை கடைக்கு போகிறோம், அங்கே பெரிய ஒரு நகை இருக்குது, ஆனால் அது எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, பட் அந்த நகையை தொட்டு பாத்திர மாட்டேனா, இல்லை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கழுத்தில் போட்டு பாத்திர மாட்டேங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அப்போ அதை வாங்கி போட்டு பார்ப்பல, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுமா. நம்மளால் போட முடியலனாலும் நான் தொட்டுட்டேன் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சேம் அப்படி தான் அந்த இடித்து உரசுறனால ஒரு வித சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். பட் அது தவறுதலான ஒரு விஷயந்தான். பட் அது அவங்கவுங்க திருந்திக்கணும், அவ்வளோதான். சூப்பர் மேடம், நல்லது. ரொம்ப யோசித்து தான் தாடி கையில் எடுத்துடாதீங்க, சொல்லுங்கள் என்ன. ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம். எனக்கு என்னென்னா உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் ஆசையாக இருக்குது. பட் நான் என்னால் முடிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச பதில் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும், அது என்ன? இது தெரியாதா? கம்போச்சு அடித்தா வலிக்கும், வாயில் கடிச்சு சாப்பிட்டா இனிக்கும், கரும்பு, அவ்வளோதான். பிரதர் உங்களுக்கு தேவையான பதில் வந்துருச்சா? நன்றி. அதை அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டேன். மன அழுத்தத்தை குறைக்க செக்ஸ் உதவுமா? கண்டிப்பாக உதவுங்க. அது தெரியாமல் தான் இங்கே நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு உடல் உறவு அப்படிங்கிறது மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும். எவ்வளோ தான் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கோவக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை அவனுக்கு டென்ஷனாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், வீட்டில் ஒரு விதமான டிப்ரெஷன், கூட ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவனுக்கு இருக்க பெரிய டிப்ரெஷனே வந்து இந்த உடலுறவு வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். ஸோ அதனால் வந்து உடலுறவு பண்ணுறது வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மேம் இன்னொரு கேள்வி போயிடலாங்களா? கண்டிப்பாக. பெண்ணுக்கு உடலுறவு வெட்கை ஏற்படும் போது அதை ஆணிடம் எப்படி தெரிவிப்பது? ஓகே, இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து உடலுறவு பண்ணணும் அப்படின்னா அது அவங்க ஒரு ஆணுக்கிட்ட எப்படி அதை வந்து எடுத்து சொல்லுவாங்க, இல்லை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் வந்து அவங்க வேலை டென்ஷனில் வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஆல்ரெடி அவளுக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உடலுறவு வச்சுக்கிறது, தாம்பத்தியம் வச்சுக்கிறது ரொம்ப பிடிச்ச அன்னைக்கு அவளோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து ஹஸ்பண்ட் அது கண்டுக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கத்துக்கு மாறாக அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹஸ்பண்டை போய் கட்டி பிடிக்கிறது, சரி என்னங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்பாக பேசுகிறது. அப்போ கூட அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சிலவங்க அதான் சொல்கிறேன்ல, ஆஃபீஸ் டென்ஷன்லேயே மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னடா ஒரு செகண்ட் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னா, வழக்கத்துக்கு மாறாவே எப்போ இப்படி நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டதில்லை, அன்பாக வந்ததில்லை, கைகள் நமிக்க விடுறா, தலை கோரி விடுறா, பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறா, அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்றது யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அது செக்ஷுவல் இன்வால்வ்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு அப்படி தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர் மேடம். மேடம் ஒரு காமெடியான பதில் நினைக்கிறேன். ஓகே, இதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. பரவாயில்ல, சொல்லுங்கள் எதுனாலும். ஓகே மேம். ஆணூறு பை சோப்பு போட்டு கழுவினா என்ன ஆகும்? க்ளீன் ஆகும். ஓ, என்ன எதோ சொல்ல வந்தீங்களா? இல்லை, ஓகே ஓகே சொல்லுங்கள் இல்லை அப்படி அதான கொஸ்டின். ஆமாம் ஆமாம். ஒரு ஆணூறு பை சோப்பு போட்டு கழுவினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தானே கொஸ்டின். அதான் க்ளீன் ஆகும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? அடுத்த கேள்விக்கு வாங்க. இதை கேட்டவரே இதுவாகிடும். பரவாயில்ல. மேம் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மேம். ஓகே, சொல்லுங்கள். ஓரலாக செக்ஸ் பண்ணும்போது வாய்க்குள்ளே ஸ்வாம் போனால் நல்லதா கெட்டதா? ஓகே, இது வந்து கேள்வி தரமான கேள்வி தான். என்னென்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குள்ளே ஓரலாக செக்ஸ் பண்ணும்போது வாய் வழியாக போனால் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, சில இடங்கள் வந்து தகாத உறவுகள், வேண்டாத ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ மனைவியை தாண்டி இன்னொரு உறவு, இல்லை கணவரை தாண்டி இன்னொரு உறவு அப்படிங்கும்போது யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட இடங்களை நம்ம வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது.
சூப்பர் மேடம். மேம் எப்படி மேம் கேட்குற கேள்விலாம் டான் பதில் சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச பதில் அதனால தான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தெரில, பட் கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். சூப்பர் மேடம். உங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். இந்த ரகசிய மந்திரம் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆஃப் சேனல்ஸாக இருக்குது. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. கைஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க. நீங்கள் கேட்ட கேள்வியும் சரி, நான் கேட்குற கேள்வியும் சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பதில் அழகாக கொடுத்துட்டாங்க. சோஃபியா மேடமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட்ஸில் செக்ஸ் பற்றின கேட்ட கேள்விக்கு அழகாக உட்காந்து சோஃபியா மேம் பதில் சொன்னாங்க. எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்க நான் விரும்புகிறேன். ரகசிய மந்திர சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் உங்கள் ஜெய் நவீன்.